தேமுதிக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து வருவது குறித்து கருத்து கேட்ட பத்திரிகையாளர்களை விஜயகாந்த் தரக்குறைவாக திட்டியதாலும் தாக்கியதாலும் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தேமுதிகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து முதல்வர் ஜெயலலிதாவை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினர். தமிழக அரசின் திட்டங்களை பாராட்டியதுடன் தங்களது தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஜெயலலிதாவிடம் மனு கொடுத்தனர். தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ள இந்த சந்திப்பு குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மௌனம் காத்து வந்தார். இந்நிலையில் இப்பிரச்சினை குறித்து மதுரையில் பக்ரீத் விழாவில் பங்கேற்க செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த விஜயகாந்திடம் பத்திரிகையாளர்கள் கருத்து கேட்டனர். அப்போது பத்திரிகையாளரை ஏகவசனத்தில் திட்டிய விஜயகாந்த் டெங்கு காய்ச்சல், மின்வெட்டு பிரச்சினைகள் குறித்து ஏன் கேட்பதில்லை என்று கேட்டு ஆவேசப்பட்டார். நாட்டுல என்ன பிரச்சனை, கரண்ட் இருக்கா, அதை பேசுவோம். டெங்கு காய்ச்சல் அதை பேசுவோம். இல்ல டெங்கு காய்ச்சல் நான் நல்லா உங்ககிட்ட பேசுறேன். இறங்கணும்னு ஒரு திட்டத்தை உருவாக்கும் போது அங்க போய் கேளியா சொல்லிக்கிட்டு இருக்க. ஜெயலலிதா பார்த்து கேட்க மாட்டேங்க. முன்னாடி அடிச்சு கடும் கோபத்துடன் விமான நிலைய நுழைவாயிலின் வழியாக விஜயகாந்த் புறப்பட்டு சென்று விட்டார். இச்சம்பவம் குறித்து விமான நிலைய போலீசாரிடம் பத்திரிகையாளர் சார்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்தின் செயலுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உள்ளிட்ட அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன.